நிச்சயமாக ஸ்ரீராம், தேர்தல் தேதி அறிவித்த பிறகு தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக கூட்டணியை இறுதி செய்யக்கூடிய ஒரு முனைப்புல அதிமுக பாஜக மிக தீவிரமா ஈடுபட்டு வருது. தொடர்ச்சியாக பாமக எந்த கூட்டணியில் இடம்பெறும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சஸ்பென்ஸாவே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பாமக அதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தியதாக ஒரு தகவல் வந்தது. அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருந்தார். இந்த நிலையில மீண்டும் பாமக பாஜக கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, பாஜகவோடு பாமக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது அப்படின்ற ஒரு செய்தியும் கூட வெளியானது. இந்த நிலையில பாமக உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டம் அப்படின்றது நடைபெற்றது. அதுல மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூட தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக பாமக பாஜக கூட்டணியில போகுமா அல்லது அதிமுக கூட்டணியில இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத மிக முக்கியமான விஷயத்தை இந்த கூட்டத்தில் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக அதிமுக பாமக கூட்டணி இடம்பெறும் பட்சத்தில் 7 மக்களவை தொகுதிகள், ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை அவர்கள் கேட்டதாகவும் கூட தகவல்கள் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில எந்த கூட்டணியில் இடம்பெற போகிறது பாமக அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக நீடிக்கிறது. இந்த நிலையில தான் பாமகவினுடைய வழக்கறிஞர் பாலு செய்தியாளர்கள் சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். தேச நலன் கருதி ஒரு நல்ல முடிவை பாமக எடுத்திருக்கிறது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இருந்தாலும் கூட எந்த கூட்டணியில் பாமக அங்கம் வகிக்க போகிறது அப்படின்ற விஷயத்தை அதிகாரப்பூர்வமாக இன்னும் சற்று நேரத்தில் பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை, அதாவது எடப்பாடி பழனிசாமியை பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் சந்தித்து பேசிய அந்த விஷயத்திற்கு அடுத்தபடியாக இன்று காலை முதல் வந்த தகவல்கள் அப்படின்றது பெரும்பாலும் பாஜகவோடு கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அது தொடர்பான பேச்சுவார்த்தையை பாமக தீவிரப்படுத்தி இருக்கு அப்படின்ற தகவல்கள் வந்தது. அந்த நிலையில இந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பு அப்படின்றது நடந்திருக்கு. இருந்தாலும் இன்னும் சற்று நேரம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. பாமக அதிகாரப்பூர்வமாக எந்த கூட்டணியில் அங்கம் வகிக்க போகிறது அப்படின்ற தகவல் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக இன்று பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இந்த ரோட் ஷோ நடைபெற்றது. நாளை சேலத்தில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேச இருக்கிறார். அந்த மேடையில கூட்டணி கட்சி தலைவர்களும் இடம்பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பார்க்குறப்ப கிட்டத்தட்ட நாளைக்குள்ளாக இந்த முடிவு இறுதி செய்யப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. மக்களவை தேர்தலில் பாஜக பாமக கூட்டணி உறுதியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், விவரங்கள். கூடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதில் இறுதியாக தொகுதிகளும் வேட்பாளர்களும் அறிவிக்கப்படுவார்கள். சென்னையில் சந்திக்கிறாரா, தோட்டத்தூர் சந்திக்கிறாரா? அவர் எங்க வர்றாரு? இப்ப பிரதமர் ஒருவேளை சேலத்தில் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக பிஜேபி கூட்டணியில் விலகி விட்ட நிலையில பாமக பிஜேபி கூட்டணியில் சேர்ந்திருக்கிறது, பின்னடைவாக சார்? அதெல்லாம் ஒன்றுமில்லை. தேர்தல் என்பதே அவரவர் வெற்றியை நோக்கிய வகையில் தான் கூட்டணி அமைப்பார்கள். எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைப்பது பயனுள்ளதாகவும் கட்சியின் எதிர்கால நலன்களுக்கு உகந்த வகையிலும் அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். இல்லை, இப்பொழுது நிர்வாக குழு கூடியது, மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் கூட்டம் கூடியது. இந்த இதிலே ஐயா அவர்கள் தான் அந்த முடிவை அறிவித்தார்கள். நடைபெறவிருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வைப்பது என்பது பற்றிய முடிவை அறிவிக்கும் அதிகாரத்தை எங்கள் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களிடம் கடந்த பொதுக்குழுவில் ஒப்படைத்தோம். அந்த வகையிலே இன்று நிர்வாக குழு கூடியது. அதற்கடுத்து மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஒருமனதாக ஒரே கருத்தாக பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கும் என்று எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்தார்கள். இனி எந்தெந்த தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு
ஒதுக்கப்படுகின்றன. அந்த தொகுதிகளில் வேட்பாளர்கள் யார் என்று நாளை அல்லது நாளை மறுநாள் எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை வருகிற தமிழகத்திற்கு வருகிற தலைமை அமைச்சரை எங்களுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் சந்திக்க கூடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதில் இறுதியாக தொகுதிகளும் வேட்பாளர்களும் அறிவிக்கப்படுவார்கள். சென்னையில் சந்திக்கிறாரா தோட்டத்தில் சந்திக்கிறாரா? அவர் எங்க வர்றாரு? இப்ப பிரதமர் ஒருவேளை சேலத்தில் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக பிஜேபி கூட்டணியில் விலகி விட்ட நிலையில பாமக பிஜேபி கூட்டணியில் சேர்ந்திருக்கிறது, அது பின்னடைவாக சார்? அதெல்லாம் ஒன்றுமில்லை. தேர்தல் என்பதே அவரவர் வெற்றியை நோக்கிய வகையில் தான் கூட்டணி அமைப்பார்கள். எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைப்பது பயனுள்ளதாகவும் கட்சியின் எதிர்கால நலன்களுக்கு உகந்த வகையிலும் அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். இல்லை, இப்பொழுது நிர்வாக குழு கூடியது, மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் கூட்டம் கூடியது. இந்த இதிலே ஐயா அவர்கள் தான் அந்த முடிவை அறிவித்தார்கள். நடைபெறவிருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வைப்பது என்பது பற்றிய முடிவை அறிவிக்கும் அதிகாரத்தை எங்கள் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களிடம் கடந்த பொதுக்குழுவில் ஒப்படைத்தோம். அந்த வகையிலே இன்று நிர்வாக குழு கூடியது. அதற்கடுத்து மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஒருமனதாக ஒரே கருத்தாக பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கும் என்று எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்தார்கள். இனி எந்தெந்த தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்படுகின்றன, அந்த தொகுதிகளில் வேட்பாளர்கள் யார் என்று நாளை அல்லது நாளை மறுநாள் எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை வருகிற தமிழகத்திற்கு வருகிற தலைமை அமைச்சரை எங்களுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் சந்திக்க கூடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதில் இறுதியாக தொகுதிகளும் வேட்பாளர்களும் அறிவிக்கப்படுவார்கள். சென்னையில் சந்திக்கிறாரா தோட்டத்தில் சந்திக்கிறாரா? அவர் எங்க வர்றாரு? இப்ப பிரதமர் ஒருவேளை சேலத்தில் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக பிஜேபி கூட்டணியில் விலகி விட்ட நிலையில பாமக பிஜேபி கூட்டணியில் சேர்ந்திருக்கிறது, அது பின்னடைவாக சார்? அதெல்லாம் ஒன்றுமில்லை. தேர்தல் என்பதே அவரவர் வெற்றியை நோக்கிய வகையில் தான் கூட்டணி அமைப்பார்கள். எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைப்பது பயனுள்ளதாகவும் கட்சியின் எதிர்கால நலன்களுக்கு உகந்த வகையிலும் அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். இல்லை, இப்பொழுது நிர்வாக குழு கூடியது, மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் கூட்டம் கூடியது. இந்த இதிலே ஐயா அவர்கள் தான் அந்த முடிவை அறிவித்தார்கள்.